ஏன்னா தனுஷ் இப்போ எடுத்திருக்கிற முடிவு என்னென்னா, வழக்கமாக படம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. எல்லா படத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இந்த படத்தை பார்க்கும்பொழுது அடடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அமைப்பு இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா இப்போ பெரிய ஸ்டார் ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு வில்லன், ஒரு ஹீரோ வில்லன் அடிக்கிறது, இது மாதிரியே தான் போயிட்டுருக்கும். ரொம்ப வழக்கமாக அடுத்த சீன் என்ன நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி கதைகள்லாம் இனிமேல் நம்ம பண்ண வேணாங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம மாரி 2ங்கிற மாரி 2 வந்துச்சு இல்லையா, இந்த மாரி சீரிஸ் இன்னும் வருமாங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தனுஷ் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னாடி. அதனால் இந்த கதை வந்து நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கதையாக இருக்கும். புது புது கதைக்களத்தை தேர்ந்தெடுக்க முயற்சி. ஆமாம் ஆமாம். அவர் என்ன சொல்கிறாரா, இன்றைக்கி சின்ன படங்கள் கூட பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் வந்து ரசனையை விரும்புகிறாங்க. பார்த்த படத்தையே பார்க்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால் வந்து நம்ம மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேசியிருக்கிறார்.